இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த படம் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நான் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல எல்லா கேரக்டர், முக்கியமான கேரக்டர் இப்படிதான் நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது ஏன் வந்து திரும்பி பார்க்க மாட்டாரு, இந்த மாதிரி ஆகி போச்சு. படம் பார்த்து வரவங்க கூட இப்படிதான் பார்க்க போல. ஏன்னா வந்து 3.5 மணி நேரம் வந்து ரொம்ப வந்து அதை கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துக்காரு நினைக்கிறேன். சங்கர் சார் வந்து இந்த மாதிரி படம் எல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. இப்ப வந்து வேஸ்ட் உண்மையிலுமே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஆக்சுவலா பார்த்து டோட்டலா வந்து ஒரு டைரக்ஷனே மறந்துட்டாரா இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் புரியல. சில சீன் மட்டும் தான் நல்லா இருக்கு, மற்ற சீன் தான் நல்லாவே இல்லை, சுத்தமா வேஸ்ட்ங்க. அதே மாதிரி ராம் சரண் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மட்டும் வரமாட்டாரு, அதுக்கப்புறம் வந்து எல்லா சீனும் இன்ச் பை இன்ச் எல்லா சீனும் இருக்கிறாரு. நீங்க கிளைமேக்ஸ் பார்த்தா கூட அதுல வந்துருவாரு. சரி பிளாஷ்பேக் போனாலும் அதுலயும் அவரு தான் இருப்பாரு. ஒரு சீன் மிஸ் ஆக மாட்டேன் சொல்லிட்டு இருப்பாரு சார், நான் வந்து எல்லா சீனும் இருப்பேன், மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு போல. அதனால வந்து எல்லா சீனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், படம் வந்து ஆக்சுவலா வந்து அரசியல் கண்டென்ட் இருக்குன்னா வந்து ரொம்ப வந்து புதுசாலாம் ஒண்ணு எடுக்கல. சில சீன்ஸ் நல்லா இருக்கு, பட் ஆனா முக்காவாசி நல்லா இல்ல, போர் அடி. அதான் அரசியல் கண்டென்ட்ங்க, ஒரு கேம் சேஞ்சர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர மாதிரி எடுத்திருக்காரு புதுசா ஒண்ணு பண்ணி. அது வந்து சாத்தியம் இல்லாத எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குறாங்க, போலீஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ராம் சரணும் எஸ் ஜே சூர்யா உள்ள பொண்ணு சண்டை போட்டுருக்காங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க, 100 பேர் 150 பேர் அடிக்கிறாங்க. அது எப்படி எனக்கு புரியல, சாத்தியமே இல்லாத சீன் நிறைய இருக்கு. இல்ல சங்கர் சார் வந்து இனிமே வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து அந்த காலத்து ஆடியன்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு. இதுல வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 3 பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 crores செலவு பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட ட்ரூத் தெரியாது, கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸும் கேட்டுக்கிறேன். இப்பெல்லாம் வந்து பாட்டை வந்து எங்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்தாதான் அந்த பாட்டை ரசிப்போன்ற ஆடியன்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. அவன் ஆல்பம் சாங் கேட்டு போயிடுறான். 75 கோடி கொடுத்து 3 பாட்டை எடுத்திருக்கீங்களா, அந்த 3 பாட்டை உட்காந்து சத்தியமா எங்களால பார்க்க முடியல, பட்டு கேவலம். 75 கோடியும் நீங்க திருப்பதிக்கு டொனேஷனே கொடுத்துருக்கலாம். அந்த 75 கோடியில நான் கேக்குறேன், ஒரு படம் எடுக்க மினிமம் ஒரு 2 to 3 crores நல்ல டிரெக்டர்ஸ் சூப்பரா எடுக்கிறாங்க, புது டிரெக்டர்ஸ் எல்லாம். கிட்டத்தட்ட அந்த 75 கோடியில 20 புது டிரெக்டரை வாழ வச்சிருக்கலாம், அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம், அவனும் சூப்பர் படத்தை எடுத்திருப்பான். நான் ப்ரொடியூசர்ஸை கேட்கிறேன், இந்த மாதிரி ஏன் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? 75 கோடி 3 பாட்டுக்கு தேவையா? அழகா புது புது கதையா சூப்பர் கண்டென்ட், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து. இதெல்லாம் கதையே கிடையாதுங்க உள்ள. ஏன்னா 3 hour படம், 3 hour ராம் சரண் இருக்காரு. நான் வந்து யோசிக்கிறேன், ராம் சரண் வராத சீன் எங்கன்னா இருந்துச்சா இந்த படத்துல? பேரும் அந்த இன்டர்வியூல நம்ம பாப்கார்னுக்கு ஆபீஸ் சாப்பிட்டோமே, அப்போ ஒண்டிதான் ராம் சரண் இல்ல, மத்த எல்லா டைமும் இருக்காரு. அதே மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. இது என்னங்க, ஒரு ஐஏஎஸ் கலெக்டருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை, இதுதான் கதை. ஐபிஎஸ்ஆ இருந்தவர் ஐஏஎஸ்ஆ மாறுறாரு, ஐஏஎஸ்ஆ இருந்தவர் வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா மாறுறாரு, அரசியல்வாதியா இருந்த எஸ் ஜே சூர்யா அரசியல்வாதியாவே இருக்காரு, சிஎம் நடுவுல ஆறாரு. அப்ப இன்டர்வல் பிரேக் விட்டுறாங்க, அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஆபீசரா ஆறாரு. இந்த சண்டைய முக்கியமே என்னன்னா எலெக்ஷன். எலெக்ஷன் எப்படி நடத்தப்படுகிறது ஒரு முக்கியமான சீன். அதை எப்படி தெரியுமா நடத்திருக்காங்க? நீங்க எல்லாருமே எலெக்ஷன் போயிருப்பீங்க, ஓட்டும் போட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னு. ஒரு 5 பேர் சேர்ந்து கும்பலா போக முடியாது பூத்துக்குள்ள, போலீஸ்காரங்க இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் போர்ஸ் இருக்கும். கும்பலா போனா உன்னை சுற்றுவான், எல்லாம் மீறினா. இங்க என்னன்னா புல்டோசரை வச்சுக்கிட்டு போலிங் பூத்துல சண்டையை போடுறாங்க. இவரு என்ன செய்யறாரு, நம்ம ஹீரோ என்ன செய்யறாரு, போலீஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை, போலீஸ் நீங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியா நின்று சமாளிச்சுக்கிறாரு. எங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் போலிங் பூத்துல. அதே மாதிரி பெட்டி அடக்கி வச்சிருக்காங்க, பெட்டி இருக்கிற ரூம்ல சண்டை. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க? இந்த கதையெல்லாம் யாருன்னா இப்ப பாப்பானா? ஒரு முக்கியமான கதைய ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல, இன்டர்வல் ட்விஸ்ட் ஒண்டி ஓகேங்க, நல்லா இருக்கு இந்த படம். மத்தபடி வேஸ்ட் ஒரு வாட்டி இல்ல, அரை வாட்டி கூட இந்த படத்தை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருந்தாலும் கேவலம்ன்ற, மேபி கார்த்திக் சுப்ராஜை எடுத்திருந்தா அதை வேற ஆங்கிள் எடுத்துருக்கலாம். இது சங்கர் அவர் ஸ்டைல்ல எடுத்துறாரு. ஒன்னே ஒன்னு சொல்றேன், வித்தியாசமா எடுக்கிறாங்க. என்ன தெரியுமா வித்தியாசம்? திரும்ப அப்படி இதுதான் வித்தியாசம். ஒருத்தர் வந்து கலெக்டருக்கு பிஏ இருக்காரு, அந்த பிஏ வந்து சைடுக்காவே போவாராம். அப்புறம் அஞ்சலி, ஏன்னா அவர் வந்து கருத்தளவுல ஸ்ட்ரைட்டா, மத்த அளவுல பாடி ஒண்டிதான் சைடா, மத்ததெல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் டீலிங் பண்ணுவாரா. அதுக்காக நான் சொல்றேன், என் கருத்துலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், பாத்தியா மூஞ்சி ஒண்டிதான் இந்த சைடு இருக்கும். இது ஒரு காமெடி. அவரு தான் சாடிக்கிறாருன்னு பார்த்தா கூட வந்து ராம் சரண் அம்மா அஞ்சலிக்கு என்னன்னா கழுத்து சொல்லுக்கு பூச்சிக்கிச்சு போல இந்த சைடு. கேட்டா நர்வஸ் டிஸார்டர். இன்னும் புரியுதா? இவங்க எல்லாம் எது வந்து ஒரு டிஃபரெண்டா காட்டுறேன்றது காட்டுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் டிஃபரெண்டா ஏத்துக்க முடியல, படம் ஏத்துக்க முடியல.
ஆனா என்ன இதுல ஒண்ணுன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுதான். இந்த படம் கேவலமா தான் இருக்கும்னு நினைச்சு வந்தோம். அதே மாதிரி இருந்திருக்கிறதுனால ஒன்னும் பெரிய விடாமுயற்சியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. விடாமுயற்சிய அந்த படம் வந்துருமாங்க. என்ன அநியாயமா இருக்கு. இந்த படத்துக்கு விடாமுயற்சியை ஸ்டாப் பண்ணீங்க கேட்டா வந்து அவருடைய இது போயிடும், சங்கரன் நேம் போயிடும் சொல்லிட்டு ரீச் பண்ணிருக்காங்க. லைக் ஆகிட்ட போயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க போயிடுச்சு. நேம் எப்பயும் போயிடுச்சு. இந்தியன்ல போயிடுச்சு. இருங்க, இப்ப உங்களுக்காக தம்பி வந்து இந்த படத்துக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு சங்கர் சார் நீங்க வந்து உள்ள எழுதி இருக்கிற பாட்டும் நல்லா இல்ல, லிரிக்ஸும் நல்லா இல்ல, அட்லீஸ்ட் அந்த 75 கோடி தம்பி படம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு வேணும்னாரு. படம் வந்து சுமாரா தான் இருக்குன்னாங்க, அதனால பாட்டும் சுமாரா தான் இருக்கு. பாடு. கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர், ராம் சரண் ஆக்டிங்ல கேம் சேஞ்சர், சங்கரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர், ஆக மொத்தம் இந்த படம் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர் லைஃப். ஆமா மொத்தமா நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி பாட்டு எதிரோட கூட்டு எழுதிருந்தா கூட அந்த படம் நல்லா இருந்திருக்கும் போல. பாட்டோட அவ்வளவு கேவலம். 75 கோடிலாம் 75 நம்மளுக்கு பாடி பிபி ஏறுது. விடுங்க.